Good morning students. Next topic வந்து ஃபங்கஸ். ஃபங்கையில் வந்து ஃபஸ்ட்டு யார் பெனிசிலின் கண்டுபிடிச்சாங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். Discovery of penicillin in the year 1928 is serendipity in the world of medicine. The history of World War II recorded the use of penicillin in the form of yellow powder to save lives of soldiers. வேர்ல்டு வார் டூவில் அதிகமாக வந்து சோல்ஜருக்கு பயன்படுத்தப்பட்ட மெடிசனாக எது இருந்தது? பெனிசிலின். ஃபார் திஸ் டிஸ்கவரி த ஒண்டர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக் ஹி வாஸ் அவார்டட் நோபல் பிரைஸ் இன் மெடிசின் இன் த இயர் 1945. அப்புறம் பார்த்தா மைல்ஸ்டோன்ஸ். மைக்காலஜின்னு ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ் இஸ் கால்டு மைக்காலஜி. அதில் ஃபஸ்ட்டு 1729 B.A. மிச்சலி conducted spore culture experiments. First spore culture யார் பண்ணாங்கன்னா மைசேலி 1729. 1767 Fontana proved that fungi would cause disease in plants. In 1873 C.H. Blackley proved fungi would cause allergy in human being. அடுத்து 1906 A. Blackley reported ஒரே மாதிரி இல்லாமல் ஹெட்ரோதாலிசம் இன் ஃபங்கஸ். அதுக்கடுத்து கார்வோ அண்ட் ரேப்பர் ரிப்போர்ட்டடு பேராசெக்சுவல் சைக்கிள் வந்து எதுலன்னா 1959 ஃபங்கஸில் பார்க்குறாங்க. இந்த வேர்டு ஃபங்கஸ் இஸ் derived from the Latin meaning mushroom. ஃபங்கஸ் ஆர் ஒபிகுஸ்டஸ், நல்லா உப்பி வரும் பட்டன் மஷ்ரூம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. யூகேரியாட்டிக், ஏக்ளோரோபிலஸ், ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ். They exist in unicellular or multicellular forms. The study of fungus is called mycology. So Greek என்ன மீனிங் சொன்னால் மைக்கீஸ் மஷ்ரூம், லாக்கஸ்னா ஸ்டடி இல்லையா. அதுக்கடுத்து P.M. Micheli is considered as founder of mycology. யார் அப்படின்னா ஃபவுண்டர் வந்து யாருன்னா மைசலி. ஃபியூ ரெனோடு மைக்காலஜிஸ்ட் யாருன்னா இன்க்ளூடு ஆர்தர் ஹச்ஆர் புல்லர், அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி. ஜான் வெப்ஸ்டர், ஹவுஸ் ஒர்த், G.C. ஐன்ஸ்வர்த், மண்டேகூர், மேத்தா, சுப்பிரமணியம், சதாசிவம், இவங்கெல்லாம் வந்து ஃபேமஸ். அதே மாதிரி இந்த பட்லர் பற்றி சொல்லணும்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி. ஹி எஸ்டாப்ளிஷ்ட் இம்பீரியல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அட் பியூஸா, பீகாரில் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா இட் வாஸ் லேட்டர் ஷிஃப்டட் டு நியூ டெல்லி. அது என்னவோ மாறிடுச்சுன்னா அட் present known as Indian Agriculture Research Institute IARI. He published a book Fungi and Disease in Plants and Indian Plant Diseases in the year 1918. அடுத்து ஃபங்கஸோட ஜென்ரல் கேரக்டர் பார்க்கும்போது ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் குரூப் ஆஃப் மேடப் ஆஃப் தின் ஃபிலமெண்டஸ் பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஹைஃபை. A number of hyphae பேர் தான் என்னது இன்ட்ரோன் இஸ் கால்டு to form mycelium. The cell wall made up of என்னன்னா chitin. So polysaccharide என்ன இருக்குன்னா polymer N-acetyl glucosamine. The fungal mycelium is categorized in two types based on the presence or absence of septa. அதாவது கிராஸ் வால் இருந்துச்சுன்னா செப்டேட், இல்லைன்னா லோயர் ஃபங்கஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைஃபை இஸ் ஏசெப்டேட். அப்போ மல்டி நியூக்ளியேட்டாக இருக்கும். தட் இஸ் கால்டு சீனோசைட்டிக் மைசிலியம், எக்ஸாம்பிள் அல்புகோ. இந்த ஹையர் ஃபங்க்ஷனில் பார்த்தா செப்டம் பிரசன்ட் பிட்வீன் த செல்ஸ். இந்த டயக்ராமில் பார்த்தாவே தெரியும். இதில் வந்து சீனோசைட்டிக் மைசில் இதில் என்னது கிராஸ் வால் கிடையாது, அதனால மல்டி நியூக்ளியேட். லோயர் ஃபங்கஸில் பார்க்கலாம் அல்புகோ. இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் வால் இருக்குது, அப்போ செப்டேட் மைசீலியம். நெக்ஸ்ட் இந்த மைசீலியம் இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டு லூஸ்லி ஆர் காம்பேக்ட்லி இன்டர்வோவன் ஃபங்கல் டிஷ்யூஸ் கால்டு பிளக்டன் கைமா. ஃபர்தர் டிவைடட், மறுபடியும் திருப்பி டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரோசன் கைமா. சில இது அது வந்து சூடோ ஃபால்ஸ்.
parenchyma. In the former type of the hyphae are arranged loosely but parallel one to another. In the latter hyphae are compactly arranged and loosely they are identified.